தயவுசெய்து சரியான தகவலை தெரியும். நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்த எழுதுந்தா என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் நம்ம அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்பந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் நாளைக்கு வழக்கு விசாரணை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் என்ன நாளைக்கு தெரிய வருது. இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்புல புகாதாரர்கிட்ட சொல்றது அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில் அதாவது அக்யூஸ்ட் 3 அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்புல நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இது முதல்ல இந்த இதுல காவல்துறை கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ் அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்கு. இது தொடர்பாக நம்ம புலன் விசாரணை அமைப்பு இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி மாத்திரக்கான நடவடிக்கையில் நம்ம ஈடுபட போகிற புகாதார தரப்புல அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். ஒரு 4-5 நாட்கள்லேயே இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரிச்சு முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக அது தொடர்பாக புகாதார உயர்நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அது தொடர்பாக புகாதாரர் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை நான் வழக்கறிஞர் நான் சொல்றது சரியா இருக்காது. அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அதாவது ஆடியோக்கள் சமூக வலைதளம் நல்லா பரவலாக அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில். அந்த ஆடியோக்களை இணைக்காம காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன எஃப்ஐஆர் அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன்ல அந்த சூசைட் நோட் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட். அதை பத்தி அவங்க எதுவுமே ஆட் பண்ணல. அதுதான் புகாதாரத்துக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டு இருக்கு. அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.